ஃபைனலாக நம்ம எல்லாரும் அதிக எதிர்பார்ப்போட ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த படமான கல்கி 2898 ஏடி அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் ட்ரெய்லர் பார்த்தீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எந்த இளவும் புரியல. லேட்டர் 2-3 தடவைக்கு மேலே பார்த்ததுக்கு அப்புறம் தான் படத்தோட கான்செப்ட் வந்து புரியுது. இந்து மித்தாலஜியை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஹிடன் டீட்டெயில் அண்ட் ஈஸ்டர் எக்னு சொல்லி அடிக்கி தள்ளி இருக்காங்க இந்த ட்ரெய்லரில். அதெல்லாம் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க பாக்குறது வாடவர் என்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய கதை வந்து 2898 காலகட்டத்தில் தான் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது 2898 ஏடி. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட முதல் நகரம் அண்ட் கடைசி நகரம் வந்து காசின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா ஏதோ ஒரு பெரிய போர் சந்திச்சு அதுல எல்லா இடமும் அழிஞ்சு கடைசியா காசி மட்டும்தான் மிஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால மக்கள் வந்து வேற வேற இடங்கள்ல இருந்து காசிக்கு மைக்ரேட் ஆகுற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் அந்த இடத்தையும் ஒரு பெரிய ட்ரைப் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. அந்த ட்ரைப் அவங்கலாம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா லிட்டரலி அவுட் ஆஃப் வேர்ல்ட், வேற ஒரு யூனிவர்ஸ், அதாவது வேற ஒரு பிரபஞ்சத்துல இருந்து வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் ஆல்சோ அந்த ட்ரைப்லயும் அதிகமா பூமியில இருக்கிற மக்கள் அவங்களுக்கு அடிமையா வேலை செய்யறாங்க போல. ட்ரெய்லர்ல காட்டின விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ட்ரைப் பூமியில இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் எடுத்துக்கிறாங்க போல. முக்கியமா தண்ணி. பிகாஸ் ஒரு சின்ன பையன் கேட்டிருப்பான் அந்த பெரிய ஸ்ட்ரக்சர் அதுக்கு மேல தண்ணி இருக்கிறதா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இன்னொருத்தர் பூமியில இருக்கிற மொத்தமும் அங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பூமியில இருக்கிற மொத்த வளமும் அந்த ட்ரைபோட கட்டுப்பாட்டில் இருக்கு போல. அதாவது இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் அண்ட் கடவுளும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ்னா அந்த பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குதுல அந்த ஸ்கை சிட்டி, அதை தான் காம்ப்ளெக்ஸ்னு சொல்றாங்க இங்க. பிகாஸ் இந்த படத்தோட அனிமேஷன் சீரிஸான B&B புஜ்ஜி அண்ட் பைரவா அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு. பட் அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத டீடைலா காட்டியிருக்க மாட்டாங்க. ஈவன் இந்த சீன்ல இவர் சொல்லியிருப்பாரு, எவ்வளவு பெரிய கனவு கண்டேன், நம்ம இப்ப காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோம், 1 மில்லியன் யூனிட் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டிருப்பாரு. யூனிட்ங்கிற வார்த்தையை இங்க அதிகமான இடங்கள்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி மணி கரன்சியை தான் இங்க வந்து யூனிட்னு சொல்றாங்க போல. 1 மில்லியன் யூனிட் உங்ககிட்ட இருக்கான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒருத்தர் நம்ம பிரபாஸை ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிட நம்ம பிரபாஸ் கூட வந்தா எவ்வளவு யூனிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இதை வச்சு பார்க்கும்போது காசை தான் இவங்க வந்து யூனிட்ஸா கன்சிடர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ்குள்ள போகணும்னா 1 மில்லியன் யூனிட் கொடுத்தா மட்டும் தான் உள்ள விடுவாங்க. அதனால தான் நம்ம பிரபாஸ் வந்து விழுந்து விழுந்து யூனிட்ஸை சேர்ப்பாரு. ஸோ இதை வந்து அந்த அனிமேஷன் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே கிளியர் அண்ட் கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து இந்த சீன்ல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தண்ணி மேல இருந்து அருவி மாதிரி கொட்டுறதை உங்களால பார்க்க முடியும். மேபி அது வந்து ஷியாமலா சிட்டியா இருக்கணும். ஷியாமலானா வேற ஒன்றும் இல்ல, மித்தாலஜில ஒரு சொர்க்க பூமி, எல்லா வளமும் வாய்ந்த நகரம். முக்கியமா அங்க தண்ணி அதிகமா இருக்கும். லைட்டா பாக்குறதுக்கு தோர் ஆஸ்கார்ட் மாதிரியே இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல மக்கள் காம்ப்ளெக்ஸை எதிர்த்து போரிடுறது வந்து தண்ணிக்காகன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சீன்ல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய மலையில நின்று சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் காம்ப்ளெக்ஸ், இந்த சைடு மக்கள். அந்த மலை வந்து சிவன் கைலாசா மலையா இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் கைலாசா மலையை சுத்தி நதிகள் இருக்கும். சோ அந்த தண்ணிக்காக தான் இவங்க வந்து சண்டை போடுறாங்க போல. ஈவன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். கை நடுக்கத்துல ஒரு சொட்டம் வேஸ்ட் ஆகிட கூடாதுங்கிற மாதிரி அந்த தண்ணியை கொடுப்பாங்க. ஈவன் ட்ரெய்லர்ல இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி ஏதோ எழுதி இருப்பாங்க. அதுல முக்கியமா நீர், உணவு, எரிபொருள் இதெல்லாம் அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ மக்கள் இதெல்லாம் இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல. அண்ட் ஆல்சோ இந்த கான்செப்டை பார்க்கும்போது லைட்டா டியூன் அண்ட் மேட் மேக்ஸ் தான் ஞாபகம் வருது. அதுலயும் இப்படிதான் ஒண்ணுமே இல்லாம ஒரு வறண்டு போன இடமா தான் இருக்கும். இந்த படங்கள்னு மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ்னு சொல்ற அந்த பெரிய ஸ்ட்ரக்சர் அது பார்க்கும்போது அலிட்டா தி பேட்டில் ஏஞ்சல் படம் தான் ஞாபகம் வருது. பிகாஸ் அங்கேயே இதே மாதிரி ஒன்னு இருக்கும், ஸ்கை சிட்டின்னு சொல்லி. நிறைய மக்கள் வந்து அதுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அந்த ஸ்கை சிட்டிக்குள்ள எப்படி இருக்குங்கிறத கடைசி வரைக்கும் அந்த படத்துல காட்டியிருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி இந்த ட்ரெய்லர்ல வந்து ஏகப்பட்ட படங்களை வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் படத்துல வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை ஃபாலோ பண்ணி இந்த படத்துல வந்து 2 விதமான டைம் லைன் இருக்கு. 2898 நடக்கிற அந்த ஃபியூச்சரிஸ்டிக் கதை வந்து ஒரு டைம் லைன். அண்ட் 6 வருஷத்துக்கு முன்னாடி, சாரி 6 வருஷம் கிடையாது, 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு பீரியாடிக் டைம் லைன் சொல்லி மொத்தமா 2 விதமான டைம் லைன் இருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு போரோட முடிவுல எல்லாரும் செத்தபடி ஒரே ஒருத்தர் மட்டும் உயிரோட இருப்பாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம அஸ்வத்தாமன். அண்ட் அது வந்து குருக்ஷேஸ்திரா மகாபாரத போருங்க. அது போரோட முடிவுல அஸ்வத்தாமன் அவர் நெத்தியில இருக்கிற அந்த ரத்தின கல்ல கிருஷ்ணர் அவருக்கு கொடுத்த சாபத்தால இழந்துருவாரு. அந்த கல்லு 6000 வருஷம் கழிச்சு 2898 மீண்டும் ஒலிக்குது. என்னடா சொல்ற, அஸ்வத்தாமன்ங்கிற கல்லுங்கிற ஒண்ணுமே புரியலடா அப்படின்னீங்கன்னா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அஸ்வத்தாமாவோட ஆரிஜின்ஸ், பவர், வீக்னஸ் பத்தின ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் அதை போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். சோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ நம்ம கிருஷ்ணர் கொடுத்த சாபம் வந்து கலியுகம் முடிகிற வரைக்கும் தான். தேர்ஃபார் 6000 வருஷம் கழிச்சு 2898 இந்த கல்லு வந்து திரும்பவும் க்ளோ ஆகுதுன்னா கலியுகம் முடிய போகுது. அதுக்கு அஸ்வத்தாமன் அந்த போரை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும்ங்கறனால இந்த கல்லு அவருக்கு திரும்பி கிடைச்சிருக்கலாம். சோ ஏன் கலியுகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் சத்திய யுகா, திரேத்த யுகா,
துவாபர யுகா, கலியுகா இப்படின்னு சொல்லி மொத்தமா 4 யுகங்கள் இருக்கு. அதுல இந்த கலியுகம் வந்து ரொம்ப மோசமான ஒண்ணு. பசி, பஞ்சம், நோய், பொய், கொலை, பொறாமை, அதர்மம்னு சொல்லி மொத்த உலகத்துக்கும் கேடான ஒரு யுகமா இருக்கு. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல கூட உலகம் வந்து ஒரு கடுமையான நிலையில இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஒரு சின்ன பையன் உங்களுக்கு இவ்வளவு சக்திகள் இருக்கே, நீங்க ஏன் உலகத்தை காப்பாற்ற கூடாதுன்னு சொல்லி அஸ்வத்தாமாவை கேட்க, நம்ம அஸ்வத்தாமா வந்து நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டுமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வேற யாரும் இல்ல, தீபிகா படுகோனியோட குழந்தை. பிகாஸ் இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த குழந்தை வந்து வேற யாரும் இல்ல, விஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கி. மகாபாரதத்துல கலியுகம் எப்படி இருக்கும்ங்கிறத கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு. இப்ப அதுக்கான முடிவை அவரே தராரு. சிம்பிளா கலியுகத்தோட முடிவு கல்கியோட பிறப்புல தான் இருக்கு. அந்த குழந்தையால தான் உலகம் மறுபடியும் மாற போகுது. அண்ட் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறனால நம்ம அஸ்வத்தாமா அவருடைய முழு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அம்மா குழந்தைன்னு சொல்லி 2 பேருமே வந்து பாதுகாக்கிறாரு. ஈவன் அஸ்வத்தாமாவோட அந்த டீசர் கட்ல பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இவ்வளவு நாளா நான் காத்திருந்தது இந்த அவதாரத்துக்கு தான், அது இப்ப வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அதே சமயத்துல தான் அவருடைய ரத்தின கலம் திரும்பி அவர் கையில கிடைக்கும். ஒரு பக்கம் அஸ்வத்தாமன் இந்த குழந்தைய பாதுகாக்கிறாரு, இன்னொரு பக்கம் குழந்தை பிறந்துச்சுன்னா கலியுகம் முடிஞ்சிருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட காம்ப்ளெக்ஸ் இந்த குழந்தைய கருவிலே அழிக்க பாக்குறாங்க. பிகாஸ் இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்ல இருந்து பவுண்டி அலாட்னு ஒன்று வந்திருக்கும். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் 2886ல இன்ஃபர்டிலிட்டி ப்ராஜெக்ட்ல வந்து பார்ட்டிசிபென்ட்டா இருந்துச்சு. அது இப்ப 150 நாள் பிரெக்னண்டா இருக்கு. இந்த ஃபர்டைல் வந்து எதிர்பார்க்காத சமயத்துல நடந்த டெவலப்மெண்ட், இதால காம்ப்ளெக்ஸுக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். சோ அவங்க நம்ம தீபிகா படுகோனியை தான் சொல்றாங்க. பிகாஸ் இந்த ட்ரெய்லர்ல அவங்க மட்டும் தான் பிரெக்னண்டா இருப்பாங்க. பார்ட்டிசிபென்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்டிலிட்டி சம்பந்தமா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது. அதுல நம்ம தீபிகாவும் ஒரு ஆளா இருந்திருக்கலாம். எப்பனா 2886ல. பிகாஸ் இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம தீபிகா படுகோனி வந்து ஏதோ ஒரு லைன்ல நிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களை சுத்தி ஃபுல்லா பெண்கள் தான் நிப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருமே பாக்குறதுக்கு டிஃபரெண்ட் கண்ட்ரியை சேர்ந்தவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஏதோ எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். அதுல யாரையோ வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோட வயித்து மேல வந்து ஏதோ ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்காங்க. ஒன்னு குழந்தைய ஸ்கேன் பண்றதா இருக்கணும், ஆர் எல்ஸ் பிரெக்னண்டா இருக்கிறவங்க எல்லாருமே அபார்ட் பண்ற மாதிரி இருக்கணும். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்கி பிறக்க கூடாது. அண்ட் ஆல்சோ யாருக்கு பிறப்பாங்கிறதும் தெரியாது. அந்த வகையில எல்லா குழந்தையும் கருவிலே அழிக்கிற மாதிரி தான் இருக்குமோ என்னவோ. லேட்டர் தீபிகா படுகோனி அவங்களோட குழந்தை தான் கல்கிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த காம்ப்ளெக்ஸை விட்டு தப்பிச்சு போயிருக்கணும். அண்ட் அவங்கள பிடிக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து பவுண்டி அலாட் செட் பண்ணிருப்பாங்க போல. பவுண்டி அலாட்னா காம்ப்ளெக்ஸுக்கு எதிராக வேலை செஞ்சா இந்த மாதிரி பவுண்டி செட் பண்ணி அவங்கள வந்து பிடிக்க சொல்லுவாங்க. அண்ட் அந்த டாஸ்கை பண்றதுக்கு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் வந்து பவுண்டி ஹண்டர்ஸ். புஜ்ஜி அண்ட் பைரவாவோட அந்த அனிமேஷன் சீரிஸ்ல வந்து இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில நம்ம பிரபாஸ் வந்து ஒரு பவுண்டி ஹண்டர். இவருடைய டாஸ்க் என்னன்னா தீபிகா படுகோனியை காம்ப்ளெக்ஸுக்கு பிடிச்சு கொடுக்கிறது. சிம்பிளா லைக் தார் ரக்னோராக்ல வல்கிரி நம்ம தெசா தாம்சன் தாரை சர்க்கார்ல இருக்கிற கிராண்ட் மாஸ்டர் கிட்ட பிடிச்சு கொடுத்து காசு வாங்குவாங்க. அதே போல இங்க தீபிகா படுகோனியை பிடிச்சு கொடுத்தா 1 மில்லியன் யூனிட் வந்து சம்பளமா தராங்க. அதனால ஏகப்பட்ட பவுண்டி ஹண்டர் வந்து நம்ம தீபிகா படுகோனியை பிடிக்க வராங்க. அதுல நம்ம பிரபாஸும் ஒரு ஆள். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1 மில்லியன் யூனிட் இருந்துச்சுன்னா நம்ம பிரபாஸால காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போக முடியும். சோ அதனால தான் அவர் இந்த ப்ராஜெக்ட்டை பண்றாரு. சோ ஒரு பக்கம் காசுக்காக பவுண்டி ஹண்டரா நம்ம பிரபாஸ் தீபிகாவை பிடிக்க பாக்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம அஸ்வத்தாமன் தீபிகாவை எல்லார்கிட்டயே இருந்து பாதுகாக்கிறாரு. இங்க நம்ம பிரபாஸ் வந்து அந்த குழந்தைய பத்தின புரிதல் இல்லாம இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ தீபிகா படுகோனியும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, பிறக்காத ஒரு உயிருக்கு இன்னும் எத்தனை பேர் தான் பலியாகிறது அப்படிங்கிற மாதிரி. therefore it's something like அஸ்வத்தாமா vs பைரவா. அதாவது நம்ம பிரபாஸ் அஸ்வத்தாமன் வந்து தீபிகாவை காப்பாத்தி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வெல்கம் டு நியூ வேர்ல்டுன்னு போட்டிருக்கோம். அண்ட் நிறைய ஸ்டார் ஷிப்ஸ் வந்து கிராஷ் ஆயிருக்கும். அண்ட் முக்கியமா இந்த இடத்துல இருந்து நிறைய ராக்கெட் லான்ச் ஆன மாதிரி தான் இருக்கு. ஈவன் வெல்கம் போர்ட்ல கூட சின்னதா ராக்கெட் லான்ச் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ ஆரம்பத்துல இந்த இடம் வந்து நியூ வேர்ல்டா இருந்திருக்கு. லேட்டர் ஏதோ ஒரு சண்டையால இது வந்து அழிஞ்சிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நம்ம அஸ்வத்தாமன் தீபிகா படுகோனியை காப்பாத்தி பசுபதி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு போல. பிகாஸ் நம்ம பசுபதிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் நிக்கும். அதே போல இந்த சீன் அஸ்வத்தாமா வர்சஸ் பிரபாஸ் இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அதே வெஹிக்கிளை வந்து பார்க்க முடியும் உங்களால. சோ நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம பிரபாஸ் வந்து ஆரம்பத்துல காம்ப்ளெக்ஸ் சொல்றதை என்ன ஏதுன்னு கூட கேட்காம காசுக்காக தீபிகாவை பிடிச்சி காம்ப்ளெக்ஸ் கிட்ட கொடுத்துருக்கலாம். லேட்டர் அந்த குழந்தைய பத்தி அண்ட் இதெல்லாம் எதுக்காக நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த முறை காம்ப்ளெக்ஸை எதிர்த்து அஸ்வத்தாமா பக்கம் நிப்பாரோ என்னவோ. நம்ம பிரபாஸ் ஆரம்பத்துல இருந்தே 1 மில்லியன் யூனிட்டை எடுத்து காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போகணும்னு தான் இருப்பாரு. பட் ஏன் எதுக்குங்கிறத அனிமேஷன் சீரிஸ்ல கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி ட்ரிபிள் ஆர் மாதிரி இருக்கலாம். ராம் சரண் வந்து கஷ்டப்பட்டு விடாம உழைச்சி அந்த கன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக உழைப்பாரு. அதனால அவர் நண்பனா இருந்தாலும் பரவாயில்லன்னு பீம் நம்ம என்டிஆரை வந்து பிடிச்சு கொடுத்து போஸ்டிங்கும் வாங்கியிருப்பாரு. சோ லேட்டர் தான் புரிய வரும் ராம் சரண் இவ்வளவு பண்ணது அவர் ஊர் மக்களுக்காக. சோ இவ்வளவு நாளா சைலண்டா இருந்து வேலை செஞ்சது பிரிட்டிஷை ஓட விடுறதுக்காக இருக்கும். அதே போல இங்க பிரபாஸ் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நம்ம கமல் தாங்க, நம்ம கமல் தான். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சலா யாரா இந்த மனுஷன் மூஞ்செல்லாம் எரிஞ்சு போய் தந்தூரி மாதிரி நிக்கிறானே அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் சுதாரிச்சேன். ஓ இது நம்ம கமல்ஹாசன்ல அப்பியரன்ஸ் அண்ட் கெட்டப் வந்து உண்மையிலேயே வெறித்தனம், ஒரு பக்கா ஈவில் லுக் இருக்குது. அண்ட் ஆல்சோ லைட்டா பாக்குறதுக்கு லார்ட் ஆஃப் ரிங்ஸ் காலம் மாதிரி இருக்குது. அதான் சொன்னேனே, எதை பார்த்தாலுமே எதோ பாக்குற மாதிரி தாங்க இருக்கு. வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த படத்துல நம்ம கமல் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் ப்ளே பண்றாரு. அண்ட் இவர் தான் வில்லனும் கூட. லைக் விக்ரம் ரோலெக்ஸ் மாதிரி சந்தனம் நம்ம விஜய் சேதுபதியை தான் வில்லனா காட்டியிருப்பாங்க. பட்
பட் எண்டில் ட்விஸ்ட் கொடுத்து நம்ம சூர்யாவை ரோலெக்ஸ்னு சொல்லி அவர் தான் இந்த மொத்த யூனிவர்ஸுக்கும் வில்லனுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே போல தான் இந்த கல்கி படத்துலயும் சந்தனம் மாதிரி இங்க சுப்ரீம் யாஸ்கின் ஒருத்தர் இருப்பாரு. அவரை கடவுளா பார்ப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கிறது ஒரே கடவுள், அது சுப்ரீம் யாஸ்கின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்ஃபார் நம்ம கமல் இந்த கல்கிங்கிற மொத்த யூனிவர்ஸ்க்கும் வில்லனா இருக்க போறாரு. இந்த படத்துல எக்ஸ்டெண்டட் கேமியோக்கு தான் வராரு. அதை தொடர்ந்து வர இந்த படத்தோட சீக்வல் அதாவது பார்ட் 2ல வந்து கம்ப்ளீட் வில்லனா வராரு. சோ இனி நம்ம கமலோட வில்லனிசமா பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம கமல் வந்து கலிங்கிற கேரக்டர் தான் ப்ளே பண்றாரு. மித்தாலஜி படி கலியுகத்தோட தலைவன் தான் கலி. அந்த கலியை அழிக்கிறதுக்கு தான் விஷ்ணு கடைசி 10வது அவதாரமான கல்கிங்கிற அவதாரத்தை எடுத்திருப்பாரு. சோ கல்கி பிறந்தா கலியோட டைனாசிட்டியை அழிஞ்சிடும் அண்ட் கலியுகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அண்ட் ஆல்சோ திரும்பி சத்திய யுகம் தொடங்கும். அண்ட் ஆல்சோ கலி வந்து அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு புது பிரபஞ்சத்தை உருவாக்க பாக்குறாரு. பிகாஸ் கடைசியில ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, கவலைப்படாத ஒரு புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவர் சொல்றது கலியுகம் முடிஞ்சு சத்திய யுகம் தொடங்க போறத பத்தி இருக்கலாம், இல்லனா அவருக்கு ஏத்த மாதிரி உருவாக்குற அந்த பிரபஞ்சமா பத்தி கூட இருக்கலாம். பட் மல்டிவர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்க போகுது. அதை தொடர்ந்து நம்ம கமலோட நெத்தியில பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கல் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அஸ்வத்தமாக்கு எல்லோ, இப்ப கலிக்கு ரெட். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரோட கல்லுமே 6000 வருஷம் கழிச்சு தான் க்ளோ ஆகுற மாதிரி சொல்லியிருக்கணும். பிகாஸ் ஒருத்தர் சொல்லுவாரு 6000 வருஷம் கழிச்சு இந்த கல்லு திரும்பி ஒலிக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் எந்த கல்ல சொல்றாருன்னு தெரியல. ஒன்னு அஸ்வத்தாமாவோட கல்லா இருக்கணும், ஆர்எல்ஸ் கலியோட கல்லா இருக்கணும். சோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம கமல் அவருடைய ரத்தின கல் வந்து அவருக்கு திரும்பி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கண்முழிக்கிறாரு போல. சோ இந்த ரெண்டு ஸ்டோன்ஸ் மட்டும் தானா இல்ல இதை தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல. தலைவன் வந்து தானோஸா இருப்பான் போல. ட்ரெய்லர்ல நார்மல் ஹாலிவுட் படங்களை தாண்டி மார்வல் படங்களோட தழுவலுமே இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம பிரபாஸ், இந்த படம் நம்ம பிரபாஸுக்கு ஒரு கம்பேக் படமா இருக்கணும். சலார் படம் வந்து ஹிட் ஆனாலுமே நம்ம பிரபாஸுக்கு வந்து அது ஒழுங்கா அமையல. ஸ்டில் அந்த படம் வந்து நம்ம பிரபாஸுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கம்பேக்கா இல்லாத கட்டத்துல இருக்கு. சலாருக்கு முன்னாடி பல கோடி பட்ஜெட்ல ஆதி புருஷன் ஒன்னு வந்து நக்கிட்டு போச்சு. அதுக்கு முன்னாடி மிக்சட் ரிவ்யூ வாங்கின சாஹோ. ஐ திங்க் பாகுபலி 2க்கு அப்புறம் வந்த படங்கள் வந்து நம்ம பிரபாஸுக்கு சரியா அமையலன்னு நினைக்கிறேன். பட் இந்த கல்கி படம் வந்து நம்ம பிரபாஸுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நம்ம பிரபாஸுக்கு இந்த படத்துல அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் சலார்லாம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தவிர பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டைலாக்ஸ்ங்கிற ஒரு விஷயம் கம்மியா தான் இருக்கும். அதை வச்சு தான் சொல்றேன். ஈவன் ரீசெண்டா கிடைச்ச நியூஸ் படி இந்த படத்துல நம்ம பிரபாஸுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு தெரியல. பட் ஸ்டில் ரூமரா தான் இருக்கு. பட் அப்படி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். பட் நம்ம பிரபாஸுக்காக இல்லனாலும் இந்த படத்தோட கதை அண்ட் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ்க்காக வச்சு இந்த படம் வந்து ஆடியன்ஸ் மத்தியில ஒரு செம்ம வரவேற்பு பெறணும். பிகாஸ் இந்தியன் சினிமாலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் வந்து ஹாலிவுட் ரிப்போர்ட்டிங் மீடியாவான சான் டியேகோ காமிகானுக்கு வந்து பிச் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ நியூ கான்செப்ட். இந்து மித்தாலஜியை பத்தி இது வரைக்கும் எந்த படமும் வந்ததில்ல. அது மட்டும் இல்லாம இந்து மித்தாலஜியை ஆடியன்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு பிரசன்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தார் காட் ஆஃப் வார்னு சொல்லி ஹாலிவுட்ல நார்ஸ் மித்தாலஜியை வச்சு புளிஞ்சு அடிக்கிறாங்க. அந்த வகையில இந்தியால இந்தியன் மித்தாலஜியை பேஸ் பண்ணி ஒரு படம் வருது, ரொம்ப நல்ல விஷயம். அதிக விஎஃப்எக்ஸ் கொண்ட இந்த படம் ஹிந்தி தெலுங்குன்னு சொல்லி ரெண்டு விதமான லாங்குவேஜ்ல பேரலா ஷூட் பண்ணி மல்டிபிள் லாங்குவேஜ்ல பேன் இந்தியா வைஸ் வர 27ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. சோ வர 27 கல்கி அடிச்சு தோச்சு துவம்சம் பண்ணிடும்னு நினைக்கிறேன். பாப்போம். சோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பாத்தீங்க, வேற ஏதாச்சும் ஹிடன் டீடைல் நான் மிஸ் பண்ணியிருந்தா அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு புது வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை பை. See you.